நீங்கள் பார்க்க போகிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது தமிழ் நம்ம வந்து உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஹார்ட் அண்டு சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் அண்டு சாஃப்ட். ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நீங்கள் ரோடு, ரயில்வே ட்ராக்கு, இல்லை நீங்கள் ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷனு, இல்லை ஒரு ஸ்டேடியம்ஸு, ஒரு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதே வந்து சாஃப்ட்னு பிரிச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் இப்படி பிரிக்கலாம். எக்கனாமிக்கல் ஸ்டாஃப், எக்கனாமி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அப்படிங்கும்போது எஜுகேஷன், ஹெல்த்து அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கலாம். சரிங்களா? இது வந்து சர்வீஸு. சரிங்களா? அதாவது இங்கே வந்து நீங்கள் ஸ்கூல் கட்டினீங்கன்னா அது வந்து என்னது ஹார்டில் வந்துடும். பட் எஜுகேஷன் சொல்லித்தரது, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹெல்த் வந்து சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமி அப்படின்போது ஃபைனான்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன் அப்படின்னா ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்தை டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரியில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கூல்ஸ் இல்லை, ப்ராப்பராக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த பாப்புலேஷன், இட் வில் அஃபெக்ட் த பீப்புள். என்ன ஆகும், அவங்களால வந்து ஒரு ஸ்கில்டு மேன் பவராக டெவலப் ஆக முடியாது, ஒரு ஆரோக்கியமான மேன் பவராக டெவலப் ஆக முடியாது. ஸோ வி வில் நாட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் த ஃபுல் பவர் ஆஃப் த மேன் பவர். சரிங்களா? ஸோ மொத்த பவரையும் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எக்கனாமிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி க்ரூஷியல். சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ரோடு போடல, நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு தண்டவாளம் இல்லை, ஒரு போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஈவந்தோ உங்ககிட்ட வந்து கனிம வளம் இருக்குது, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது, பட் நீங்கள் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்? சரிங்களா? அவங்களால வந்து ஒரு ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வைக்கல, அதுக்கான தெர்மல் பவர் ஸ்டேஷன் இல்லை, ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகாது, நம்மளுடைய நீங்கள் கம்பெனிஸே வந்து உண்டு பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு கம்பெனி எப்போ வருவான், ஸ்டார்ட் பண்ணுவான், அங்கே வந்து அவனுக்கு வந்து ப்ராப்பராக ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது, ஓகேங்களா? போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, இப்போ ஸ்கில்டு மேன் பவர்ஸ் இருக்காங்க. ஸோ மீதி அவனுக்கு தேவையான எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே இருக்குது, அவைலபிள் இருந்தால் தான் இவங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும்னா இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தராக நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வேலை வாய்ப்புலாம் கொடுத்து அவங்கள வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அவங்களும் வந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சி ஸோ இந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே வருவாங்க, எல்லோரும் டெவலப்மெண்ட் ஆவாங்க. சரிங்களா? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். சரிங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஹார்டு சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் டுகெதர் ஆர் ரெஃபர்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஃபர் பண்ணுறோம். சரிங்களா? தீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ கால்டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஓவர்ஹெட்ஸ். இது நம்ம வந்து எக்கனாமிக் அண்டு சோஷியல் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர்லையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எக்கனாமிக்கும் சமூகத்துக்கும் ஏற்படுற ஒரு நெசசரி எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதே போல் நம்மளுடைய ஹியூமன் பொட்டன்ஷியலை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ரியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அன் ஆக்சிஸ். ஓகேங்களா? அது ஒரு ஆக்சிஸ், அதை சுற்றி தான் வந்து எல்லாமே என்ன பண்ணுது, மீதி நம்மளுடைய பொருளாதாரமே அதை சுற்றி தான் வருது. சரிங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா மீதி எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, டெவலப் ஆக முடியாது. ஒரு ப்ராப்பர் ரோடு இல்லை, ஒரு ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி இல்லை, இது எதுவுமே இல்லைன்னா மீதி எந்த இதுவுமே டெவலப் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே போல் வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் விடுறாங்க. சரிங்களா? லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இயர்லி விடுறாங்க, பட் லேட்டஸ்ட் வந்து 2018 தான் இருக்குது. நெட்டில் பார்த்ததுக்கும் நீங்கள் ஒரு செக் பண்ணிங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்க் வந்து 44 அமௌங் 160 கண்ட்ரிஸ். ஸோ ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. 44வது பொசிஷன் இருக்கும். டோட்டலாக 160 கண்ட்ரிக்கு விட்டுருக்காங்க. இந்த லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம், ஓகேங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஹைவேஸ் எந்த அளவுக்கு கன்ஜெஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கு வந்து ட்ரெயின் தண்டவாளம் ரயில்வே வந்து எவ்வளோ குயிக்காக இருக்குது, ஸோ அதேமாதிரி போர்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஏர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஓகேங்களா. இன்டர் வாட்டர் கனெக்ஷன், சரிங்களா, இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு அதனுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, சரிங்களா, அந்த ரிவர் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் இந்தியா வந்து 44th ரேங்க் இருக்குது 2018. சரிங்களா? ஓகே. ஸோ கவர்மெண்ட்டோட சில ஸ்கீம்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா. இந்த பாரத் மாலா பரியோஜனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் பற்றி தான் சொல்கிறாங்க, பர்டிகுலராக நேஷனல் ஹைவேஸ் பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த பாரத் மாலா ப்ராஜெக்ட் என்விஷன்ஸ் இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த நேஷனல் காரிடார் இன்க்ளூடிங் த கோல்டன்
குவாட்ரிலேட்டரல் அண்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. எதனுடைய எஃபிஷியன்சி? நேஷனல் காரிடாரோட எஃபிஷியன்சி. நேஷனல் காரிடார் அப்படின்போது நேஷனல் ஹைவேஸ் சொல்கிறாங்க. காரிடார் அப்படின்போது நீங்கள் ரயில்வே காரிடாரும் இருக்குது, சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் இருக்குது. இந்த இடத்துல நேஷனல் காரிடார் அப்படின்றது நேஷனல் ஹைவேஸ் தான் இவங்க மெயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயினாக எது அந்த நேஷனல் காரிடாரில் கோல்டன் குவாட்ரிலேட்டரல். சரிங்களா? கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது இந்தியாவில் ஒரு முக்கியமான 4 சிட்டியை கவர் பண்ணுது. எதுனா 4 மெட்ரோபாலிட்டியன், நியூ டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கத்தா. இந்த 4 சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி நேஷனல் ஹைவே போட்டு வச்சுருக்கோம். அது பேர் தான் எனது கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் பீரியடில் பண்ணாங்க நினைக்கிறாரு. சரிங்களா? ஸோ அது ஆல்ரெடி போட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. சரிங்களா? நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும், ஈஸ்ட்டில் வந்து போர்பந்தர் முதற்கொண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் போர்பந்தர்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்த் ஸ்டேட்டு. சரி, நார்த் ஸ்டேட்டில் சில்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கவர் பண்ணுறாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வரைக்கும் உள்ள வரைக்கும் போகுது. சரிங்களா? இந்த ஹைவே. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே, இப்படி ஒரு ஹைவே. ஸோ இன்டர்லிங்க் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த 2 மெயினான காரிடார்ஸை என்ன பண்ணணும், டீகன்ஜெஷன் பண்ணணும் அப்படின்றது தான் பாரத் மாலா பரியோஜனாவுடைய ஐடியா. ஸோ டீகன்ஜெஷன் பண்ணுறது தான் என்னது, அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் சோக் பாயிண்ட்ஸ் இருக்கோ, சரிங்களா, எங்கெல்லாம் சோக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரிட்ஜஸ் கட்டுறாங்க, எலிவேட்டட் காரிடார்ஸ், பைபாஸ் கட்டுறாங்க, போடுறாங்க, ரிங் ரோட்ஸ் கொண்டு வராங்க, லேண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க, லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் கொண்டு வராங்க. சரிங்களா? இதெல்லாமே இதில் அண்டர் பாரத் மாலா பரியோஜனாவில் கொண்டு வராங்க. ரெண்டாவது, இந்த ப்ராஜெக்டில் செகண்ட் ப்ரொவிஷன் என்னென்னா, இது வந்து பார்டர் ரோட்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய நம்ம பார்டர் ரோட்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா சைனா இருக்குது, ஸோ இந்தியா மியான்மர் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் பார்டர் ரோட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா என்ன பண்ணிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்மி மூவ்மெண்ட்டு, ஸோ மிலிட்ரி மூவ்மெண்ட்லாம் குயிக்காக மொபைலைசேஷன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பார்டர் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து இந்த பாரத் மாலா பரியோஜனா ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இட் இஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நம்ம ஃபாரின் கண்ட்ரி கூட ட்ரேடு, எந்தெந்த கண்ட்ரி கூட நம்ம ட்ரேட் ப்ரொமோட் பண்ணுவோம், யாரெல்லாம் நியர்பை கண்ட்ரியோ நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ, மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸு கம்பேரிங் டு சைனா ஆர் பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரி கூட நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இந்த கண்ட்ரிங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கேயுமே ரோட்ஸ் போடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாரத் மாலா பரியோஜனாவில் மேலே ஒன்று பண்ணுறாங்க, கீழே ஒன்று. சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சாகர்மாலா ப்ரோக்ராம். சாகர்மாலா ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் சொன்னோம். இது வந்து போர்ட் டெவலப்மெண்ட்டு. சரிங்களா? துறைமுகங்கள் இது பண்ணுறது, டெவலப் பண்ணுறது. சரி, இந்த சாகர்மாலா ப்ரோக்ராம் வாஸ் அப்ரூவ்டு பை த யூனியன் கேபினட் இன் 2015 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாலிஸ்டிக் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. எங்கே 7516 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் இருக்குது இந்தியாவில். அதை வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க, மெக்கானைசேஷன் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போர்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு அதர் கண்ட்ரி, சைனா, ஈவன் ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம போர்ட்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது. கூட்ஸ் எல்லாம் இந்த டீபோர்ட் பண்ணுறதுக்கு, திருப்பி இம்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பெரிய ஷிப்லாம், சரிங்களா, பெரிய ஷிப்லாம் வந்துன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ஸ்ரீலங்காவில் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, டீபோர்ட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்ரீலங்காவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அதை பாட்டாக அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஷிப்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் போர்ட் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாடர்னைசேஷன், இந்த மெக்கானைசேஷன், கம்ப்யூட்டரைசேஷன்லாம் தேவைப்படுது. ஸோ அதுவுமே இந்த சாகர்மாலா ப்ராஜெக்டில் ஒரு பெரிய விஷன். சரிங்களா? த விஷன் ஆஃப் த சாகர்மாலா ப்ராஜெக்ட் இஸ் டு ரெடியூஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை குறைக்கிறது. மெயினாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் டொமஸ்டிக் ட்ரேடு அதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு. ஓகே, இது பாருங்கள், நஃபிடு. ஓகேங்களா? நஃபிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? நேஷனல் பேங்க் ஃபார் ஃபைனான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு நம்ம டெவலப் பண்ணல. ஸோ இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸு, சரிங்களா, இவங்களால் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரை வந்து கிளியராக அவங்களால பூர்த்திப்படுத்த முடியல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஃபைனான்ஸும் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை வேல்யூ ப்ராஜெக்டாக இருக்குது. சரிங்களா? ஒன்று ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்டு, ரெண்டாவது வந்து கெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப அதிகம், லாங் கெஸ்டேஷன் பீரியட். ஸோ இது ரெண்டுத்துக்காக வந்து என்ன பண்ண முடியல, கிளியராக பேங்க்ஸால் லோன்ஸு அந்த மாதிரி எய்ம் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியல. சம்டைம்ஸ் என்பி ஆகிடுது. சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனைலாம் நிறைய இருக்கிறதுனால
அவாய்ட் பண்ணுற மாதிரி போகுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து நஃபிட். சரிங்களா? எப்படி இந்த சிட்பி நபார்டு மாதிரியோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்களுடைய வேலை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. சரிங்களா? மெயின் ஒர்க்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது. பட் இதுக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பப்ளிக் கிட்ட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? நோ பப்ளிக் டெபாசிட். இவங்க வேலை வந்து பப்ளிக் கிட்ட டெபாசிட் வாங்கி கொடுக்குறது கிடையாது. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயோ ஆர்பிஐ கிட்டயோ இல்லை வேறு எதனா பேங்க்ஸ் கிட்டயோ என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை மார்க்கெட்லேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ஃபண்ட்ஸை. அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கமிங் டு ஃபோர்ஸ் இன் 2021. சரிங்களா? ஸோ இட் இஸ் அ கார்பரேட் ஸ்டாச்சுரி பாடி. இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி உண்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வித் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 1 lakh crore rupees. ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 lakh crore. 1 lakh crore அப்படின் போது கவர்மெண்ட் வந்து 1 lakh கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 lakh rupeesலாம் கொடுக்கல. 1 lakh crore வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஷேர் கேபிட்டலை பாண்ட் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பப்ளிக்கிட்ட இருந்து இல்லை வந்து மார்க்கெட்லேருந்து அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண சொல்லலாம். 1 lakh crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க அட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நஃபிட் இஸ் ரெகுலேட்டட் அண்ட் சூப்பர்வைஸ்டு அஸ் an ஆல் இந்தியா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பை த ஆர்பிஐ அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. சரிங்களா? இது வந்து ஆல் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் த ஆல் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நபார்டு மாதிரி யார் கீழே வருது, ரிசர்வ் பேங்க் கீழே தான் வருது. சரிங்களா? இட் வில் பி கண்ட்ரோல்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் த ஆக்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஆக்ட்டுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், கண்ட்ரோல்டு பை ஆல்சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இட் இஸ் த 5th ஆல் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் எக்ஸிம் பேங்க். சரிங்களா? இது வந்து 5th ஆல் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எக்ஸிம் பேங்க், நபார்டு, என்ஹெச்பி, சிட்பி அதுக்கு அடுத்து கொண்டு வந்த 5வது பேங்க் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆல் இந்தியன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது கரண்ட் ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சிட்பி எங்கே இருக்கோ அதே தான். சிட்பி வந்து பார்த்தீங்கன்னா பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மும்பையில் இருக்குது. ஸோ சேம் ஏரியாவில் தான் இப்போ இதனுடைய ஹெட் குவார்ட்டர் கரண்ட்லி இருக்குது. சரிங்களா? தனியாக எதுவும் அதுக்கு ஹெட் குவார்ட்டர் கொண்டு வரல. இதனுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் ஒன்று. ரெண்டாவது வந்து டெவலப்பிங் லாங் டேர்ம் பாண்ட் அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட். சரிங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக என்ன பண்ணணும், இந்த லாங் டேர்ம் பாண்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கவங்களையுமே வந்து என்ன பண்ணணும், இந்த வழியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணணும், ஸோ கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கும் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்களே டைரெக்டாக ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து ஃபெசிலிட்டேஷனும் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபண்டிங். ஸோ இது வந்து எப்படி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க லோன் கொடுக்க போகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் தர போகிறாங்க. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க, டெபாசிட்ஸ் வாங்க போகிறது கிடையாது. பப்ளிக் எடுத்து டெபாசிட் வாங்கல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பாண்ட்ஸ், சரிங்களா, இஷ்யூ ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் விட்டு, ஸோ அது மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக லோன் வாங்குறாங்க, இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கலாம், ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்கலாம், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டேருந்து லோன் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபாரின் கண்ட்ரிலுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க லோன் வாங்குறாங்க. ஸோ ஃபாரின் கரன்சிலுமே லோன் வாங்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதோடைய ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 100% ஷேர் அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல்லி ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். பட் சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேரை 26% கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ மீதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போது வித்துறாங்க, ப்ரைவேடைசேஷன் பண்ணிடுறாங்க. 74% சேல் பண்ணிட்டு வெறும் 26% மட்டும் ஹோல்டிங் வச்சுக்குவாங்க. சரிங்களா? யார், சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு வந்து ஒரு சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இருப்பார், சிஎம்டி இருக்காங்க. சரிங்களா? இந்த சிஎம்டி இஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட்டு ஆஃப்டர் கன்சல்டிங் வித் ஆர்பிஐ. சரிங்களா? கன்சல்டேஷன் மட்டும்தான் இவங்கக்கிட்ட, இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணல, பட் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதே போல் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய எம்ப்ளாயை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. நோ இன்வெஸ்டிகேஷன் கேன் பி இனிஷியேட்டட் வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? நீங்கள் இன்கேஸ் இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ப்ராசிக்யூஷனோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். யாருக்கு, இன்கேஸ் ஆஃப் சிஎம்டி இருந்ததுன்னா. சரிங்களா? சிஎம்டி இல்லை அதர் டைரக்டர்ஸ், ஓகேங்களா, சேர்பர்சன் இல்லை அதர் டைரக்டர்ஸாக இருந்தாங்க, அவங்க மேலே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இல்லைனா ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கின பிறகு தான் பண்ண முடியும். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் அதர் டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ்க்கும் சிஎம்டிக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா? இன்கேஸ் ஆஃப் அதர் எம்ப்ளாயினா எம்டி கிட்டேருந்து வாங்கினா மட்டும் போதும். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் அதர் எம்ப்ளாயிஸ், ஸோ இந்த சிஎம்டியும் இந்த டைரக்டர்ஸும் தவிர வேறு எதுனா ஜிஎம்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ வேறு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும், எம்டி கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இட் வில் பி அப்ளிகபிள் டு கோர்ட் ஆல்சோ.
சரிங்களா. கோர்ட்டுமே வந்து என்ன பண்ணோம், ப்ரையர் சாங்ஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் இன் மேட்டர்ஸ் இன்வால்விங் எம்ப்ளாயிஸ் ஆஃப் NAFID. சேம் வில் பி அப்ளிகபிள் டு கோர்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி நான் சொன்னோம், இது வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு ரோட்ஸு, ரயில்வேஸு, வாட்டர்வேஸு எல்லாமே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாங்க, இந்தியன் ரோட்ஸு. ஸோ இந்தியன் ரோட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ். மொத்தம் 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஹைவே வந்து இட் இஸ் த பேக் போன் ஆஃப் த ரோட் நெட்ஒர்க் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ஷனும் மெயின்டெனன்ஸும் யார் பண்ணுறாங்க, நேஷனல் ஹைவேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் வந்து அண்ட் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஃபார்ம் த ஆர்டரிஸ் ஆஃப் த ரோட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சிஸ்டமில் ஆர்டரிஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேலே வந்து நேஷனல் ஹைவேஸ் இஸ் த பேக் போன், இது வந்து பேக் போனு, இது வந்து ஆர்டரிஸு. த ரூரல் ரோட்ஸ் ஆர் த வெயின்ஸ் ஆஃப் த ரோட் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டேட் ரோட்ஸும் ரூரல் ரோட்ஸும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்தே பண்ணுறாங்க. ஓகேங்களா. தீஸ் ரூரல் ரோட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்டர் வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் த மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ரூரல் ரோட்ஸை தான் நம்ம மெயினாக பேசுகிறோம், ஏன்னா நம்ம பேசும்போது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த ரூரல் ரோட்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் எல்லாமே பார்த்துங்க. சம் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அந்த ரோட்ஸ்க்காக இருக்கும். சம் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமோட ப்ரெடாமினண்ட்டாக அந்த பாயிண்ட் இருக்காது, பட் அதில் அது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயின் ஐடியா அது, அந்த ஸ்கீமோட மெயின் ஐடியா அது கிடையாது, ஒரு சைடு ஐடியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம், MNP மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் செகண்டு. இதில் நிறைய ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ஆகிடுச்சு. மூணாவது வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே அப்சல்யூட் ஆகிடுச்சு. நாலாவது வந்து கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா. இதெல்லாம் வந்து ஸோ 1970s 80s ஸோ அந்த பீரியடில் ரோட் மேனுஃபேக்சரிங், ரூரல் ரோட் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபண்டிங் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தீஸ் ப்ராஜெக்ட் இஸ் டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா. ஸோ இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, create employment ஞாபகம் வச்சுங்க, and to link villages with one another and also with urban centers. செகண்ட் அப்ஜெக்டிவ் தான் என்னது, உங்களுக்கு வில்லேஜ் கூட என்ன பண்ணுறீங்க, அடுத்த வில்லேஜை லிங்க் பண்ணுறது, இல்லை சிட்டிஸை வந்து லிங்க் பண்ணுறது. சரிங்களா. ஓகே. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், நரேகா. ஸோ நரேகா நமக்கு தெரியும், இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து மினிமம் 100 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டு ஆக்ட் மூலமாக வந்திருக்கு. சரிங்களா, ஆக்ட். ஸோ இது வந்து ரைட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த 100 நாள் வேலை கொடுக்கல அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ நான் வில்லிங்காக இருக்கேன், கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டு. இது வந்து நரேகா ஆக்ட் கீழே வருது. பட் நரேகா ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட், அதில் நிறைய சப்செட் இருக்குது. சரிங்களா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அந்த நரேகான்றது ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸு. ஸோ அவங்க வச்சு என்ன பண்ணலாம், எந்த வேலைனாலும் பண்ணலாம். நீங்கள் ரோட் பில்ட் பண்ணலாம், இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அது இதுன்னு சொல்லி ஸோ அவங்களுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் ஆல் வெதர் ரூரல் ரோட் கனெக்டிவிட்டி டு அன்கனெக்டட் வில்லேஜஸ். ஸோ ஆல் வெதர் அப்படின்னா எல்லா வெதர்லேயும் நல்லா ஒர்க் பண்ணுற ரோட்ஸு. சரிங்களா. மழை காலத்துலேயும் சரி, எந்த காலத்துலேயும் சரி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ரோடை பில்ட் பண்ணி கனெக்டிங் த அன்கனெக்டட் வில்லேஜ். சரிங்களா. இது வரைக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத வில்லேஜஸ்க்கு கனெக்டிவிட்டி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு அன்கனெக்டட் வில்லேஜஸ். செகண்ட் வந்து to connect identified rural production centers to the existing Pakka road network and construction of Pakka internal roads. Pakka internal roadsனா அதே தான். பக்கா ரோடு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மண் ரோடெலாம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரோடு நீங்கள் கட்டுறது தான் எனது பக்கா ரோடுன்னு சொல்கிறாங்க. டு கனெக்ட் ஐடென்டிஃபைடு ரூரல் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸு. ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா. சில ரூரல் ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த ரூரல் சென்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள என்ன பண்ணணும், சிட்டிக்கு கூட, ஓகேங்களா, சிட்டி கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது, பக்கா ரோடு வந்து ப்ரொடக்ஷன் பில்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த
அந்த வில்லேஜ்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்க, பக்கா இன்டர்னல் ரோட்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் எது கீழே வருது, நரேகா கீழே வருது. இல்லை லிஸ்ட் ஆஃப் பர்மிசபிள் ஒர்க்ஸ் வாஸ் ரிவ்யூடு. ஸோ இந்த நரேகாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒர்க்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன ஒர்க்லாம் பாருங்கள். பப்ளிக் ஒர்க்ஸ் ரிலேட்டிங் டு நேஷனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எனி பப்ளிக் ஒர்க்ஸ், சரிங்களா, இப்போ தான் நம்ம சொன்னோம் பப்ளிக் ஒர்க்ஸ் அப்படிங்கும்போது நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு குளம் தூர் வரதாக இருக்கட்டும், இல்லை ஏரி இல்லை கால்வாய், இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனு, கிளீனிங் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இன் ரோட் மார்ஜின்ஸு. ஸோ ட்ரீ பிளான்டேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் எங்கே, ரோடு பக்கத்தில், ஓகேங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழே அது கொண்டு வராங்க. தேர்ட் வந்து ப்ரொவைடிங் ஆல் வெதர் ரூரல் ரோட் கனெக்டிவிட்டி டு அன்கனெக்டட் வில்லேஜஸ் அண்ட் டு கனெக்ட் ஐடென்டிஃபை ரூல். ஸோ இதுதான் அது தேர்ட் பாயிண்ட்டு மேலே இருக்கிறது, சரிங்களா. ஸோ தேர்ட் பாயிண்ட் அதே தான். ஸோ இப்போ இந்த 3 ஒர்க்கும் என்ன பண்ணிட்டாங்க, நரேகாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நரேகா இதை பண்ணுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பக்கா இன்டர்னல் ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் இன்க்ளூடிங் சைட் ட்ரைன்ஸ் அண்டு கல்வெட்ஸ் வித்தின் ஏ வில்லேஜ். ஸோ ஒரு வில்லேஜ்குள்ளே பக்கா இன்டர்னல் ரோடு, ஓகேங்களா, ஸ்ட்ரீட்ஸு கொண்டு வர்றது, அதுவுமே என்ன கொண்டு வந்துருக்காங்க, நரேகா கூட கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ பிரைம் மினிஸ்டர் ரூரல் வில்லேஜ் ஸ்கீம் தான் இது, சரிங்களா. ரூரல் ரோட் ஸ்கீம் தான். சதக்னா ரோடு நினைக்கிறேன், கிராம்னா வில்லேஜ், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பழைய ஸ்கீம் தான் இது. பட் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, இதை புதுப்பிச்சுட்டே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் 1000 பாப்புலேஷன் இருக்கிற வில்லேஜ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், ரோடு கனெக்டிவிட்டி கொண்டு வந்தோம், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை சப்சிக்வெண்ட்டாக 500 மினிமம் 500 பாப்புலேஷன் இருந்தாலே நம்ம ரோடு கொண்டு வரணும்னு சொல்லி மாற்றினாங்க, சரிங்களா. ஸோ இதனுடைய வேலை வந்து டு கனெக்ட் த ரிமோட் ஏரியாஸ் டு த நேஷ்னல் ஹைவேஸ். ஞாபகம் வச்சுங்க, எஸ் கனெக்டட் ரிமோட் ஏரியா டு த நேஷ்னல் ஹைவேஸ் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸ் ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணுவாங்க. த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி டு எவ்ரி ரூரல் ஹேபிடேஷன் வித் மினிமம் பாப்புலேஷன் ஆஃப் 500 in the plains and 250 plus in the hill states, tribal districts and desert areas. ஸோ நார்மலாக வந்து ஒரு கிராமத்தில் 500 மக்களுக்கு மேலே இருக்காங்க, ஓகேங்களா, மினிமம் 500 மக்கள் இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரோட் கனெக்டிவிட்டி கொண்டு வரணும். ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி சொல்கிறது எல்லாமே என்னது, ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி தான், சரிங்களா, கொண்டு வரணும். அது மட்டும் இன்கேஸ் வந்து அந்த பர்டிகுலர் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை பிரதேசமாகவோ இல்லை ஒரு ட்ரைபல், சரிங்களா, பழங்குடியினர் சேர்ந்தவர்களாவோ இல்லை டெசர்ட் பாலைவன கிராமமாகவோ இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் 250 பேர் இருந்தாவே போதும். அந்த வில்லேஜில் 500 பேர் கான்செப்ட் எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா அந்த ஏரியாலாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கு 250 ஞாபகம் வச்சிங்க, ஹில் ஸ்டேட்டு, ட்ரைபலு, டெசர்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக PMGSY 2 லான்ச் பண்ணியிருக்காங்க மே 2013 with the purpose to consolidate the existing rural network. சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, கன்சாலிடேஷன் ஓரளவுக்கு எல்லாமே பில்ட் பண்ணியாச்சு ரோட்லாம். ஸோ அதை கன்சாலிடேஷன் பண்ணி ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஸோ த பிளான் கவர்ஸ் அப்கிரேடேஷன், சரிங்களா, அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் செலக்டட் ரூரல் ரோட்ஸ். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம வில்லேஜ் ரோட்ஸ், சரிங்களா, வில்லேஜ் ரோட்ஸை என்ன பண்ணுறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. த ரூட்ஸ் வுட் பி செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் க்ரோத் சென்டர்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து எந்தெந்த ரோடெலாம் செலக்ட் பண்ணணும், எந்தெந்த வில்லேஜ்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, சில ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ரோத் சென்டர்ஸ், ஓகேங்களா, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், சரிங்களா, சம் பவுல்ட்ரியோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, ஓகேங்களா, அப்கிரேட் பண்ணுறது. அதர் கிரிட்டிக்கல் ரூரல் ஹப்ஸ், சில ரூரல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஹப்பாக இருக்கும், ஒரு 4-5 வில்லேஜுக்கும் அது வந்து ஒரு மெயின் ஹப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு, சரிங்களா, இது 3 தான் ஞாபகம் வச்சுங்க, ரூரல் க்ரோத் சென்டர்ஸு, ரூரல் ஹப்ஸு, டூரிஸ்ட் பிளேசஸ்ஸு, ஓகேங்களா. இந்த வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியல் டு த ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ கிரியேஷன் ஆஃப் ரெலவெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா சிக்னிஃபிகன்சி இருக்கிற வில்லேஜ் ரூரல் ரோட்ஸை என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக அப்கிரேட் பண்ணுறாங்க எங்கள் PMGSY 2ல. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, ஓகேங்களா, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், ஃபுல்லி ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நான் வச்சுக்கோங்க, ஃபுல்லி ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, 1.78 lakh ஹேபிடேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. 1.78 lakh ஹேபிடேஷன்ஸை அத்தனை வில்லேஜுக்கு இவங்க ரோடு கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு. ஸோ இப்போ ரூரல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து ஃபார்மர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாரு, அவர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும்,
அவர் எடுத்துன்னு போயிட்டு விற்று அவருக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரிட்டர்ன் வரணும். அப்படி ப்ராஃபிட்டபுளாக வரல, அவர் போட்ட பணமே வரல அப்படின்னா என்ன ஆகிடுச்சு? ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர் சூசைடு, ஸோ ஃபார்மர் இன்டெப்டட்னஸ் இது எல்லாமே வருது. சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஃபார்மர் வந்து அந்த பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் ஃபார்மர்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நடுவில், சரிங்களா, கன்சியூமர்ஸ்க்கு நடுவில் நிறைய இவங்க இருக்காங்க. சரிங்களா? அதாவது இன்டர்மீடியேட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம், ஸோ இவங்களுக்கு ட்ரேடர்ஸ், புரோக்கர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஷேர் போகுது. அந்த ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடைக்கிறது கிடையாது. கன்சியூமருக்கு அதிகமான ப்ரைஸில் தான் வந்து கூட்ஸ் வந்து சேருது. பட் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இன்டர்மீடியேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவுக்கு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஓகேங்களா? எங்கே நம்மக்கிட்ட ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. குடவுன்ஸோ, வேர் ஹவுஸஸோ, ஸோ டிரான்ஸ்போர்ட்ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லை. சரிங்களா? கூட்ஸ் சரி இந்த ப்ரொடக்ஷனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி கரெக்டாக சேல் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது? இந்த பிரச்சனையை அக்ரவேட் பண்ணுது, இந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். In order to remove restrictive and monopolistic practices of present marketing system. ஸோ ப்ரெசன்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது. ரெஸ்ட்ரிக்டிவ்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் நீங்கள் சேல் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தான் சேல் பண்ண முடியும். மோனோபோலியாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? எவ்ரி ஸ்டேட்டில் அந்த மண்டிஸில் மட்டும்தான் அவங்க சேல் பண்ண முடியும். வேறு மண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு மண்டிக்கு எடுத்துன்னு போகிறாங்க, அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு அங்கே போய் அவங்க சேல் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா அவங்க லைசன்ஸு, எக்ஸ்ட்ரா ஃபீஸு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதெல்லாமே கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மோனோபோலி சிஸ்டம் வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்குது. ரெடியூஸ் த இன்டர்மீடியட்ஸ் இன் சப்ளை சைன் அண்ட் என்ஹான்ஸ் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ரெடியூஸ் வேஸ்டேஜஸ் அண்ட் டு பெனிஃபிட் ஃபார்மர்ஸ். ஸோ இது ரெண்டு சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய டெவலப்மெண்ட்டை சப்ளை செயினில் கொண்டு வர மாட்டாங்க. சப்ளை செயின் அப்படின்றது என்னது? நீங்கள் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அது எடுத்துன்னு போயிட்டு எது கன்சியூமருக்கு எதுவுமே சேர்க்குறீங்க. ஸோ வேல்யூ அடிஷன் பண்ணுறது, சரிங்களா, ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முன் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்டிவ் மோனோபோலிஸ்டிக் சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ டு ரெடியூஸ் த வேஸ்டேஜஸ், ஸோ இதனால் வந்து நிறைய வேஸ்டேஜஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பர் ஹார்வெஸ்டிங், ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னாவே என்ன ஆகிடும்? வேஸ்டேஜஸ் நிறைய ஆகுது. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டான அமௌண்ட் போய் சேர மாட்டேங்குது. அதே போல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் லெவல் மார்க்கெட், அட்லீஸ்ட் ஒரு நேஷனல் லெவல் மார்க்கெட் வேணும். ஸோ எங்கே வேணாலும் போய் ஃபார்மர்ஸ் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி கரண்ட் சிஸ்டமில் அந்தந்த பிளாக்ல தான் விற்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ரீஃபார்ம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஹேவ் டு பி ஆன் கோயிங் ப்ராசஸ். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ட்ரெடிஷ்னலி த ஃபார்மர்ஸ் ஹேவ் 3 choices டு செல் their ப்ரொடியூஸ். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பாரம்பரியமாக வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரே 3 இடத்துல தான் அவங்களால வந்து அவங்க ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, அவங்களுடைய பொருளை எதுவுமே விற்க முடியும். ஒன்று வந்து வில்லேஜ் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, அந்த ஊர்லேயே இருக்கிற வில்லேஜ் ட்ரேடர்ஸ்க்கு விற்கலாம். ரெண்டாவது வில்லேஜ் மார்க்கெட்டில் விற்கலாம். மூணாவது என்ன பண்ணலாம்? மண்டிஸ்க்கு எதுவும் போய் விற்கலாம். சரிங்களா? விச் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் த ப்ரொடியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் மணி லெண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஓகேங்க, ஒவ்வொரு ஆஃபன் மணி லெண்டர்ஸ். ஸோ இவங்ககிட்ட எப்படி விற்கும்போது என்ன ஆகும்? இவங்க வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் வாங்குவாங்க. இவங்ககிட்ட இவங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்ககிட்ட விற்றாலும் பிரச்சனை தான். வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு போய் விற்கலாம். ஓகேங்களா? வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு விற்கலாம், ஆனால் ரெகுலராக இருக்காது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ஸ் வந்து வில்லேஜ் மார்க்கெட் ரெகுலர்ஸாக இருக்காது. ரெண்டாவது நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டி, நீங்கள் வந்து ஒரு 100 மூட்டை நெல், ஒரு 100 மூட்டை வேறு ஏதாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போய் ஒரே நாளில் போய் நீங்கள் விற்ற முடியாது இங்கே. ஸோ அந்த ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் என்ன ஃபைனலாக என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா மண்டி தான் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? மண்டி அப்படிங்கும்போது ஒரு தாலுக்காலையோ ஒரு நகரத்துலையோ ஒரு சிட்டியில் தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த மண்டிஸில் எடுத்து போய் விற்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய லைசன்ஸ் கொடுக்குது. சரிங்களா? ஒவ்வொரு மண்டிக்கும் லைசன்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மர்ஸ் அங்கே போய் விற்கிறாருன்னா ஸோ அங்கே லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அந்த மண்டிக்கு அவர் வந்து சம் கமிஷன் சார்ஜஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது மண்டியில் வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதே ஃபார்மர்ஸ் கிளியராக தெரியாது. ரொம்ப ஒப்பேக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. சரிங்களா? இந்த மண்டிஸ் brokers help the farmers to sell their produce to the wholesalers who in turn sell to the retailers or big users like flour mills,
ப்ராசஸிங் யூனிட்ஸ் அண்ட் காட்டன் ஸ்பின்னிங் யூனிட்ஸ். ஸோ இங்கே மண்டிஸில் யார் பண்ணுறாங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க, டலால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரோக்கர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸோட ப்ரொடக்ஷன்லாம் அந்த அவங்களுடைய பொருள்லாம் வந்து ஹோல்சேலுக்கு விற்கிறாங்க. அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்க, ரீட்டைலருக்கு வந்து அந்த பொருளை திருப்பி விற்கிறாங்க. ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கோ இல்லை ஃப்ளோர் மில்ஸ்க்கோ கடைசியாக கன்சியூமருக்கோ எதுவுமே இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவங்க யார் நம்பி இருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஃபார்மர்ஸ் வந்து இந்த புரோக்கர்ஸை நம்பி தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனாக இல்லை சிஸ்டம். சரிங்களா? ஓகே. Generally, the farmers, especially small farmers who are in need of cash, resort to distress sale. Distress sale அப்படின்னா அவங்க வந்து வந்த விலைக்கு விற்றுறது. சரிங்களா? டிஸ்ட்ரெஸ் சேல் நம்ம தெரியும், ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் டிஸ்ட்ரெஸ் சேலுக்கு பார்த்துருவீங்கன்னா வயிற்று விலைக்கு விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ வந்த விலைக்கு அவங்களால வந்து ரொம்ப நஷ்டத்துக்கு கூட விற்றுறது. சரிங்களா? ஆஃபன் தே பாரோ மணி ஃப்ரம் த மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹேவ் ஏ டைப் வித் தம் ஃபார் செல்லிங் த ப்ரொடியூஸ் அட் ஏ லோ ப்ரைஸ். ஸோ மெயினாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கம்மியான விலைக்கு விற்றுருவாங்க அவங்க கடன் அடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ கம்பல் தம் டு செல் தேர் ப்ரொடியூஸ் அட் ஏ லோ ப்ரைஸ். இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு வச்சுங்க, வீட்டிலேருந்து எதுவுமே இடம் இருக்காது. ஸோ நான் ஒரு 100 மூட்டை ஒரு 50 மூட்டை அரிசி நான் இது பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் எங்கே சேமிப்பு வைக்கிறது? ஸோ இங்கே வீட்டில் வச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ எலி இது பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணணும், அவங்களுக்கு வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆனியன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பராக எனக்கு வந்து வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், விலை எப்போ அதிகமாகுதோ அப்போ எதுவுமே விற்றுக்குவேன் அஸ் அ ஃபார்மராக. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபெசிலிட்டி இல்லைன்னா விலை வந்து இப்போ 1 கிலோக்கு 10 ரூபாய்னா கூட நான் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லை, இது இருக்கிற காசுமே வராமல் போயிடும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அது இல்லாதனால ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, வந்த வரைக்கும் விற்றுறாங்க. த மார்க்கெட்டிங் டிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இதெல்லாம் பார்த்துங்க, DAC and FW is concerned with the policy and program implementation for agriculture marketing reforms and schemes of integrated scheme for. சரிங்களா? இந்த DAC and FW சரிங்களா, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வச்சிங்க, அதுக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வருது. ஸோ அதில் இந்த ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு சிஸ்டம், ஒரு ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு எவால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரீஃபார்ம் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அவங்க எஃபெக்டிவாக இருக்காங்க. சரிங்களா? அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்கீம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இசாம்னு ஒரு ஸ்கீம், NAMனு ஒரு ஸ்கீம், ஆட்டிஃப்னு ஒரு ஸ்கீம். இது மூணுமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர் த AMI சப் ஸ்கீம் தேர் ஆர் 2 காம்போனன்ட்ஸ், ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதர் தென் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஸ்கீம் கீழே 2 காம்போனன்ட் இருக்குது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே ஒன்று வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காம்போனண்ட்டு, ஸோ வேர் ஹவுஸ் பில்ட் பண்ணுறது அதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும் ப்ராடக்ட்டை. ஸோ வெறும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதாது. ஸோ மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணணும். ஸோ 2ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவாக என்ன பண்ணுறது, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஹார்டிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை அலைட் செக்டர், டெய்ரி, பவுல்ட்ரி, ஃபிஷரி, லைஃப் ஸ்டாக்கு, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸு, promoting innovative and latest technologies and competitive alternative agriculture marketing infrastructure by encouraging private and cooperative sector investment, direct marketing, creation of scientific storage capacity, integrated value chain, confined up to primary processing stage only, and to provide infrastructure facilities for grading, standardization and quality certification of agriculture produce. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நியூ சயின்டிஃபிக் மெத்தட் கொண்டு வரணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரணும், ஸ்டோரேஜ்லையும் சரி மார்க்கெட்டிங்லையும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃபார் கிரேடிங், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ ஒரு பொட்டேட்டோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க வச்சிங்க. ஸோ பர்டிகுலர் கம்பெனி எப்படி வாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரே சைஸ் பொட்டேட்டோவாக கேட்பாங்க. சரிங்களா? எல்லாமே ஒரு ரொம்ப சின்னது ரொம்ப பெருசு அப்படின்னா அது செட் ஆகாது. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும், கிரேட் பண்ணணும். பெருசெல்லாம் தனி, சின்னதெல்லாம் தனி. அதே மாதிரி குவாலிட்டி கிரேடும் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு டொமேட்டோ இருக்குன்னா அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரேடிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டாண்டர்டைசேஷன், கிளியர் கட்டு. ஓகேங்களா? அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா அதனுடைய சைஸு, அதனுடைய அந்த பர்டிகுலர் கூட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸோ குவாலிட்டி, இதெல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷனை வந்து கொடுக்குறது. ரெண்டாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட் தருது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலாம், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு
வேல்யூபிள் ப்ராடக்ட்டை விற்கலாம். சரிங்களா? ஸோ வேல்யூபிள் ப்ராடக்ட்டை விற்கலாம். ஸோ அதனால் இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் எதில் வருது? இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. ரெண்டாவது மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டோரேஜில் வருது. ஓகேங்களா? த ஸ்கீம் இஸ் reform linked and the state agency provides of those states union territories that have undertaken reforms in their respective APMC acts to allow permit. சரிங்களா? இது வந்து ரீஃபார்ம் லிங்க்டு இந்த ஸ்கீம். ஸோ எந்த ஸ்டேட், சரிங்களா, எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீஃபார்ம்ஸ் நல்லா கொண்டு வராங்களோ, ஓகேங்களா, ஸோ இந்த ஏபிஎம்சி ஆக்ட் நான் சொல்கிறேன் கீழே, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கு, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ், இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வில் பி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ஸ் அண்டர் த சப் ஸ்கீம். சரிங்களா? அவங்க தான் மெயினாக இந்த ஸ்கீம் கூட எலிஜிபிள் வராங்க. Notwithstanding the reform sector, state agency in all states union territory will be available to assistance for storage infrastructure projects. சரிங்களா? ஆனால் இந்த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தராங்க, irrespective ஆஃப் அந்த ரீஃபார்மோட ஸ்டேட்டஸ் பார்க்காம. சரிங்களா? பட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த சப் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீஃபார்ம் யார் கொண்டு வராங்களோ, ஒன்று வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபார்மர்ஸ் டு கன்சியூமர், அந்த மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங் கொண்டு வருது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணணும், ஒரு மேங்கோ பிளான்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 5 ஏக்கர் நீங்கள் மேங்கோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஈவன் அந்த ட்ரீ பிளான்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுவாங்க அந்த ஃபார்மர், ஓகேங்களா, அந்த மேங்கோ பிளான்டேஷன் பண்ண ஃபார்மர் என்ன பண்ணுவார், ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனி இல்லை அந்த ப்ரைவேட் கம்பெனி அப்ரோச் பண்ணோம் இந்த ஃபார்மர்கிட்ட, உங்கள் ப்ராடக்ட்ஸை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அதாவது மேங்கோவை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஏன்னா நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஜூஸ் கம்பெனி ஒரு இது வச்சிங்களேன், மாசான்னு வச்சிங்க, சரிங்களா, ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த ரேட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பண்ணுறாங்க, இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இவங்க ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் போகிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி நேரில் எடுத்துன்னு போயிட்டு, சரிங்களா, அதாவது இந்த மண்டியில் விற்கிறத விட இவங்களுக்கு அதிகமாக லாபம் வரும். ஏன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து நிறைய அவங்கக்கிட்ட சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து அந்த மேங்கோ இன்னும் ஃபர்தராக எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ குவாலிட்டி மேங்கோஸ் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸும் இவங்ககிட்ட கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு மியூச்சுவல் வின் இது இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இது பேர் தான் என்னது, கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ எப்போது இனிஷியல் ஸ்டேஜே போட்டுருவாங்க. ஸோ ஹார்வெஸ்டிங் போன பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை அந்த குட்ஸை இவருக்கு மட்டும் தான் விற்க முடியும். சரிங்களா? இந்த ஃபார்மர் வேறு யாருக்கும் விற்க முடியாது. பட் மீன் டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அவருக்கு, ஃபார்மர்ஸ்க்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ வேறு எதுனா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து அதே போல் ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஈவன் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தாலும், சரிங்களா, ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு வச்சிங்க, அப்போ கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டார் இந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ இவருக்கு கண்டிப்பாக லாஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை நீங்கள் ப்ரைவேட்லேயும் இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டர்லேயும் நீங்கள் விற்கிறதுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க, ரீஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க, சீர்திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும் இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த ரீஃபார்ம் கொண்டு வரீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ஸ் தராங்க. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஸ்கீம். This scheme was launched as a central sector scheme in March 2000 with the objective of collecting and disseminating information and price. ஸோ இந்த ஸ்கீம் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஸ்கீம்னு சொல்லி செகண்ட் ஸ்கீமு. இந்த ஸ்கீம் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக சொல்லணும், ப்ரைஸ் வந்து இப்போ பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் மண்டிலே வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும். ஏன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆனியன் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பிரிஞ்சால் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸே தெரியல, இல்லை நீங்கள் வந்து ஒரு பல்சஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ப்ரைஸஸ் தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த புரோக்கர் வந்து ஏமாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ புரோக்கர்ஸ் வந்து ஃபார்மர்ஸை ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டாக அந்த ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், எந்தெந்த மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்டு இப்போ எந்தெந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமில் கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமு, மார்ச் 2000 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? உங்களுடைய வேலை வந்து டிசெமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ரைஸ், அரைவல் அண்ட் அதர் மார்க்கெட் ரிலேட்டட் டேட்டா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஓகே, அண்ட் அதர் மார்க்கெட் யூசர்ஸ். ஸோ த ஸ்கீம் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் இன் கொலாபரேஷன் வித் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ட்ஸ். ஸோ வேறு யாரெல்லாம் இருக்காங்களா இந்த ஸ்கீமில்,
அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ட்ஸ் இருக்குது, டைரக்டர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்காங்க, ஏபிஎம்சி இருக்குது, என்ஐசி இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, இதில் மெயினாக என்ன பாருங்கள், அண்டர் த ஸ்கீம் த இன்ஃபர்மேஷன் ஆன் ஹோல்சேல் ப்ரைஸஸ் அண்ட் அரைவல்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோர் தென் 300 கமாடிட்டிஸ் அண்ட் 2000 வெரைட்டிஸ் ஆர் பீயிங் டிசைமினேட்டட். சரிங்களா? மொத்தம் 300 கமாடிட்டி, அதில் 2000 வெரைட்டி அந்த கூட்ஸோட ஹோல்சேல் ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? த்ரூ த போர்ட்டல். அந்த போர்ட்டல் இருக்குது. அபவுட் 3,245 markets across the country have been covered under the project as on 31st March 2015. இது வரைக்கும் 3245 மார்க்கெட்டை இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3245 மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் இவங்ககிட்ட இருக்குது. இன் அடிஷன் டு ப்ரைஸ் செவரல் அதர் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் லைக் அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் கிரேட்ஸ். சரிங்களா? ப்ரைஸு தவிர என்ன ஸ்டாண்டர்டு கிரேட்ஸ் எதிர்பார்க்குறாங்க மண்டியில். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோடைய கிரேடு, லேபிளிங் என்ன லேபிளிங் பண்ணியிருக்கணும், சானிட்டரி அப்படிங்கும்போது பூச்சி அடிக்காமல் இருக்கிறது, எந்த அளவுக்கு வந்து கூட்ஸ் வந்து சரி எந்த அளவுக்கு அந்த விவசாய பொருள்லாம் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்றது பொறுத்து. சரிங்களா? மெயினாக வந்து சானிட்டரி அப்படின்றது க்ளீன்னஸ்ஸு, அந்த பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஈவன் நுண்ணுயிர் கூட என்ன இருக்கக்கூடாது. ஏன்னா மெயினாக எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் இந்த சானிட்டரி, பைட்டோ சானிட்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபிசிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். பைட்டோ சானிட்டரி அப்படிங்கும்போது ஓகே இந்த அளவுக்கு வந்து லைட்டாக ஆப்பிள்லாம் அனுப்பிச்சிருப்போம், பட் லைட்டாக ஸ்மால் எதனா பாக்டீரியாவோ எதுனா இருக்கும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் பண்ணிருவாங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? பூச்சிக்கொல்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட், சானிட்டரி, பைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங், மார்க்கெட்டிங், லாஸ், ஃபீஸ் ஆஃப் பேயபிள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறும் ப்ரைஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணல. மண்டி ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிசெமினேட்டட் த்ரூ டிடி கிசான் சேனல். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிடி கிசான் சேனல்லையும் சொல்கிறாங்க. கிசான் கால் சென்டர்ஸும் இருக்குது. கிசான் கால் சென்டர்ஸ் அப்படிங்கும்போது விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு தனி கால் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ விவசாயிங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த கால் சென்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஃப்ரீயாக. ஸோ வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிசைட்ஸ் ஸ்பாட் ப்ரைஸ் த போர்ட்டல் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு ஃபியூச்சர் ப்ரைஸு, எம்எஸ்பி அண்ட் இன்டர்நேஷனல் கமாடிட்டி ப்ரைஸு, டைரக்டரி ஆஃப் மார்க்கெட்ஸ், கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மொபைல் ஆப்பு, கிசான் சுவிதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. த ஆப் அவைலபிள் இன் மல்டி லாங்குவேஜஸ். சரிங்களா? இந்த கிசான் சுவிதா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ் இருக்குது. ஆஸ் அ சிம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் 5 கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆப்பு கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க, கிசான் சுவிதா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸில் மல்டி லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. எதை சொல்லுது, வெதர் பற்றி சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து வெதர் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியம். மழை வர போகிறது, ஸோ எவ்வளோ நாள் குளிர் இருக்கும், ஸோ இதெல்லாம் இன்புட்டு டீலர்ஸு. சரிங்களா? யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்ஸோட மார்க்கெட் ப்ரைஸு, பிளான்ட் ப்ரொடக்ஷன், எக்ஸ்பர்ட் அட்வைஸு. ஸோ எல்லாமே விவசாயத்தை பற்றி ஒரு ஹோல்சேல் பேக்கேஜ் மாதிரி என்ன பண்ணியிருக்கு இந்த கிசான் சுவிதா ஆப்பு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுவுமே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க, டேக் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் டேப் டைரக்ட்லி கனெக்ட்ஸ் த ஃபார்மர்ஸ் வித் கிசான் கால் சென்டர் வேர் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் ஆன்சர் த கோரிஸ். ஸோ அந்த ஆப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடும், டேரெக்டாக நீங்கள் கிசான் கால் சென்டருக்கு கால் போயிடும். ஸோ அந்த கால் சென்டரில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், சரிங்களா, ஸோ டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ், ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது டவுட்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்மார்க் கிரேடிங் ஃபெசிலிட்டி ஸ்கீம். ஸோ நம்ம மேலே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது முக்கியம் கிடையாது. நம்ம என்ன பண்ண எதிர்பார்க்குறோம், அதனுடைய குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா, எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம அதை வந்து பயப்படாமல் வாங்குவோம். ஸோ விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து ஒரு கோல்டுக்கு வந்து ஹால்மார்க்குன்னு சொல்கிறோமோ, இந்த விவசாய பொருளுக்கு வந்து அக்மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த அக்மார்க் சொல்லி நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த அக்மார்க் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கு, சரிங்களா, அக்ரிகல்ச்சர் மார்க்கு தான் அக்மார்க்குன்னு சொல்கிறோம். இந்த ஸ்கீமை ரொம்ப நாள் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 2004. ஸோ இதுவுமே என்ன வந்து கிரேடிங் ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. A certification mark employed on agriculture products assuring that conform to a set of standards approved by the director of market. ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம், ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஓகேங்களா, ஒரு ஆரஞ்சு அப்படின்னா ஓகே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இந்த ஆப்பிள் ஓகேங்களா அப்படின்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை சர்டிஃபை பண்ணி அக்மார்க்கு முத்திரை கொடுக்குறாங்க, சரிங்களா. A set of standards approved by the director of marketing.
ஸோ டைரக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்டர் த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா இந்த டைரக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஓகேங்களா, இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த அக்மார்க் சர்டிஃபிகேட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் த கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இந்த ஆக்ட் ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் 1937 amended in the year 1986 provide for the grading and marketing of agriculture system. ஸோ கிரேடிங் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது பற்றி பேசுது. It involves framing of grade standards and certification of agriculture commodities. This program requires analysis of check samples and research sample in the laboratories. சரிங்களா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சாம்பிள்ஸை செக் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட முடியாது அக்மார்க்கு. ஸோ அதனால் சாம்பிள்ஸு ரிசர்ச் சாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும், லேபில் செக் பண்ணி பார்த்து கொடுக்கணும். The scheme aims to meet the expenditure for the purchase of equipment, chemical, glassware and apparatus, AMC of the equipment as well as renovation and repair works in the AGMARK laboratories and sub-offices. ஸோ நிறைய இந்த 11 ரீஜனல் அக்மார்க்கு லேபரேட்டரி இருக்குது சரிங்களா, அதுக்கே நிறைய சப் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸஸ்லாம் போதுமான அளவுக்கு இந்த லேப் எக்யூப்மெண்ட்டை கொடுக்கறது பற்றி இந்த ஸ்கீம் இந்த ஆக்ட் பேசுது. ஸோ அதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் 11 ரீஜனல் அக்மார்க் லேபரேட்டரிஸ் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் அக்மார்க் லேபரேட்டரி நாக்பூர் ஆர் கேரிங் அவுட் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஸ் அண்ட் சாம்பிள். ஸோ சென்ட்ரல் அக்மார்க் லேபரேட்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது சரிங்களா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சாம்பிள்ஸையும் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அக்மார்க் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இந்த அக்மார்க் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா இஸ் வாலண்டரி ஓகேங்களா. ஆஸ் பர் த ஆக்ட் வந்து இது கம்பல்சரி கிடையாது, வாலண்டரி ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட்.